சென்னைக்கு வேலை தேடி வந்த பீகார் குடும்பத்துக்கு நடந்த சம்பவம் தான் இப்ப தமிழகத்தையே உலுக்கியிருக்கு. பீகார் மாநிலம் சேக்புரா மாவட்டம் படியாபார் பகுதியை சேர்ந்தவர் 24 வயசாகிற கௌரவ்குமார். இவரோட மனைவி 21 வயசாகிற முனிதா குமாரி. இவங்களுக்கு ஒரு மகனும் இருந்திருக்கான். இந்த நிலையில தான் 21ஆம் தேதி கௌரவ்குமார் வேலை தேடி சென்னைக்கு தன் குடும்பத்தோட வந்திருக்காரு. இவரோட நண்பர் கிருஷ்ணகுமார் சென்னையில இருக்கிறதுனால தனக்கு ஏதாவது வேலை ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இந்த கௌரவ்குமார் அவர்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு கிருஷ்ணகுமார் சிக்கந்தர் என்பவர்கிட்ட போய் கேட்க சொல்லி கௌரவ்குமாரை ஜாயின் பண்ணி விட்டுருக்காரு. இவரும் தன் குடும்பத்தோட சிக்கந்தரை போய் பார்த்திருக்கிறாரு. அவர் வேலை கிடைக்கிற வரைக்கும் தான் புதுசா கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்டடத்திலே நீங்க ஃபேமிலியோட தங்கிக்கங்கன்னு சொன்னதை நம்பி இந்த கௌரவ்குமார் தன் ஃபேமிலியோட அங்கேயே தங்கி இருந்திருக்காரு. அப்போதான் ரீசெண்டா 24ஆம் தேதி சிக்கந்தர் தன் நண்பர்களோட சேர்ந்து கௌரவ்குமார் தங்கி இருக்கிற கட்டடத்துல உட்காந்து சரக்கடிச்சிட்டு கௌரவ்குமாரோட மனைவி கிட்ட பாலியல் சிண்டல்ல ஈடுபட்டிருக்காங்க. தடுக்க வந்த கௌரவ்குமாரை கடுமையா தாக்கி கொண்டு சாக்கு முட்டையில கட்டி ஒரு குப்பை கடங்களை கொண்டு வீசிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணையும் பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு அழுதுகிட்டு நின்றுட்டு இருந்த அவங்களோட மகனையும் கொண்டு கால்வாயில வீசிருக்கானுங்க. குழப்ப தேடி சென்னைக்கு வந்த ஒரு குடும்பத்துக்கு இப்படி ஒரு மன்னிக்க முடியாத அளவுக்கு குற்றத்தை பண்ண 5 பேரை போலீஸ் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க.